வணக்கம் இசைஃபம் நேயர்களே. உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்க என்னத்த பத்தி சொல்லப் போறோம்னா, ரீசென்ட்டா கேலப் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதுல அதிகமாக உணர்ச்சிகள வெளிப்படுத்தும் மக்கள் வாழ்ற நாடிட தரவரிசைய தான் தந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படி இவங்க இந்த சர்வே பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சராசரியான ஒரு மனிதன் ஆங்கர், சேட்னஸ், ஸ்ட்ரெஸ், வொரி அண்ட் என்ஜாய்மென்ட்ட வந்து எப்படி அதிகமாக வெளிப்படுத்துறாங்க. இதனால இந்த ஓவர் ஜோயா இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப வந்து சேடா இருக்கலாம். இது தப்பான ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்றதையும் கேலப் சர்வே சொல்லியிருக்கு. சோ இது எமோஷனலான ஸ்டேட்ல அதிகமாக இருக்கிறவங்க வாழ்ற நாடு என்னன்ற தரவரிசையை தான் இப்பொழுது கேலப் சர்வே இந்த சர்வே மூலம் சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது இடத்துல பிலிப்பீன்ஸ் நாடு இருக்கு. அங்க வாழ்ற 60% மக்கள் அதிக உணர்வுகள கொண்டவங்களா இருக்காங்களாம். 2வது இடத்துல எல் சால்வடோர் இருக்கு 57%. 3வது இடத்தில் பஹ்ரைன் அதுல 56% மக்கள் உணர்வுகள வெளிப்படுத்துவாங்களாம். ஓமான் 4வது இடத்துல இருக்கு. 5வது இடத்துல ஆ கொலம்பியா இருக்கு. இந்த 2 நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 4வது இடத்துல டை பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். அதே மாரி 5வது இடத்துல நெறைய நாடுகள் இடம் பிடிச்சிருக்கு. அதுல கனடா கூட 5வது இடத்துல 54% கனேடியர்கள் அதிகமான உணர்ச்சிகள வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது இந்த சர்வே சொல்லியிருக்கு. அண்ட் அமெரிக்கா கூட இந்த 54% கேட்டகரியில வரப்போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அமெரிக்கா மட்டும் இல்லாம டொமினிகன் ரிபப்ளிக், பெரு, நிக்கராகுவா, எக்வடோர், பொலிவியா ஆகிய நாடுகள்ல வாழ்ற மக்கள் கூட 54%மானவங்க அதிக உணர்ச்சிகள வெளிப்படுத்துவாங்களாம். சோ இந்த சர்வேனால வந்து இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்குன்னா, ரொம்ப அதிக சந்தோஷமும் சரி, ரொம்ப அதிகமான ஆங்கரும் வெளிப்படுத்துற மக்கள் வாழ்ற நாடுகள தான் இப்போ தரவரிசைப்படுத்தியிருக்காங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியம் தந்துச்சா? அதான் பிலிப்பீன்ஸ் தான் முதலாவது இடத்த பிடிச்சிருந்தா, இல்லாட்டி வேற நாட நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்க போறேன். பாய்.